ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஸ்வீட் அம்மு பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா இவ வெறும் பாத்திரத்தில் தண்ணி வச்சு காட்டிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நான் வெயிலில் போயிட்டு வந்தேன். வெயிலில் போயிட்டு வந்ததுனால தலைவலி கொஞ்சம் ஓவராக ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு எப்போ தலைவலி வந்தாலும் நான் ஒரு பிளாக் டீ வச்சு குடிப்பேன். அந்த பிளாக் டீ தான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். அந்த பிளாக் டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வேலூரில் கொஞ்சமான வெயிலாங்க. சரி வாங்க, பிளாக் டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் நான் டீ தூள் சேர்த்துக்கிறேன். டீ தூள் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். நல்லா தண்ணி சூடாகி நல்லா கொதி வரட்டும். டீ தூளில் இருக்க ஃப்ளேவர் எல்லாம் நல்லாவே இறங்கட்டும். கொஞ்சம் நிதானமாக தாங்க செய்யணும். ரொம்ப வேகமாக ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா தண்ணி டக்குன்னு கொதி வந்துடும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பாருங்கள். கலர் மாறிடுச்சு, கொதி வந்துடுச்சு. இப்போ நான் இஞ்சி வச்சுருக்கேன். இஞ்சி தட்டி அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். என்ன ஒரு டிஷ் செஞ்சாலும் நம்ம இஞ்சி சேர்த்துப்போம் அதில். அதே மாதிரி தாங்க இதில் இஞ்சி சேர்த்துக்கலாம். கை கால் வலி, உடம்பு வலி, எல்லா வலியும் பறக்க வச்சிரும் இந்த இஞ்சி. சரிங்களா? இஞ்சி தட்டி அதில் போட்டுக்கோங்க. அது நல்லா கொதி வரட்டும். இஞ்சியில் இருக்க சாரெல்லாம் நல்லா இறங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கணுங்க. இப்போ நான் 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வேணான்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரையும் எனக்கு வேணான்னு நினைக்கிறவங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. சர்க்கரை சேர்த்து தான் நான் எப்போவுமே போடுவேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்து நல்லா கொதி வரட்டும். புதினாவில் இருக்கிற அந்த அரோமா எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கட்டும். கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1/2 லெமன் வச்சுருக்கேன் நான். 1/2 லெமன்னா 1/2 லெமனுமே போட்டுறாதீங்க, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். ஒரு 5-6 சொட்டு, அவ்வளோதாங்க. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா புளிப்பு எடுத்துரும். ஒரு 5-6 சொட்டு, நமக்கே தெரியும் எவ்வளோ போடணுன்ட்டு போட்டுட்டு இப்போ ஒரு கண்ணாடி டம்ளரில் மாற்றிக்கலாம். நம்ம பாருங்க, கண்ணாடி டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வடிகட்டி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வடிகட்டி எடுத்தோம் இல்லையா, அதில் இருக்க அந்த புதினா தழையை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பிளாக் டீ, அருமையான பிளாக் டீ. அது கலர் பாருங்கள், பார்க்கும்போதே அப்படியே குடிக்கணும் போல் இருக்கும். நான் இதை குடித்து காட்ட போகிறேன். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தலைவலி எல்லாமே பறந்து போயிடும். பாருங்கள், அதோட அந்த ஜூஸி தன்மை எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாவ், சூப்பராக இருக்குங்க பிளாக் டீ. நீங்களும் இதை குடிச்சு பாருங்கள், தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.